அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தர்சு ஹாமிஸ அஸ்ர 15வது பாடம். முதர்ரிஸ் ஆசிரியர் சொல்கிறாரு, யா யாசிர் ஆசிரியரே, இன்னக்கு நிச்சயமாக நீங்கள் யா யாசிர் யாசிரே, இன்னக்க நிச்சயமாக நீ கிப்த ஆப்சண்ட் ஆகிவிட்டாய். உஸ்பு ஐனி 2 வாரமாக, காமிலைனி முழுமையான 2 வாரம் நீ ஆப்சண்ட் ஆகிவிட்டாய். இன் தகிப் நீ ஆப்சண்ட் ஆனால், பகுத ஹாதா இதற்கு பின்னால், துப்சலு நீக்கப்படுவாய். இன்னல் லாஹிகத்த நிச்சயமாக விதிமுறைகளாகிறது. தனுசு அறிவிக்கிறது. அலா அன்னஹு நிச்சயமாக அது, மை யகிப் யார் ஆப்சண்ட் ஆகின்றானோ, அக்சர அதிகமாக, மின் உஸ்பு ஐனி 2 வாரத்தை விட அதிகமாக யார் ஆப்சண்ட் ஆகின்றானோ, யுத்துவ கைதுஹு அவனுடைய கைது விடுவிக்கப்படும். அப்படின்னா பெயர் நீக்கப்படும், இல்லாட்டி டிசி கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். யாசி சொல்கிறான், லன் அகிப நான் ஆப்சண்ட் ஆக மாட்டேன். பகத ஹாதா இதற்கு பின்னால், இன்சா அல்லா இறைவன் நாடினால். கம் மர்ரத்தின் குல்த லி ஹாகதா எத்தனை தடவை தான் இப்படி சொல்லுவேன். கம் மர்ரத்தின் எத்தனை தடவை, குல்த நீ சொன்னாய், லி எனக்கு, ஹாகதா இவ்வாறு. அப்போ எத்தனை தடவை தான் இப்படி சொல்லுவேன் அப்படின்னு அர்த்தம். அமா குந்து நான் ஆகவில்லை, அகீபு ஆப்சண்ட் ஆகக்கூடியவனாக, இல்லா பி உதுரின் உதிரை கொண்டே தவிர, அதாவது ஏதாச்சும் ஒரு சரியான காரணத்தை கொண்டே தவிர, ஏதோ ஒரு சாக்கு போக்கு இருக்குது, இல்லாட்டி ஒரு சரியான ரீசன் இருக்குது. உதுர்னா ஒரு சரியான ரீசன், சாக்கு போக்கு அந்த மாதிரி அர்த்தம். அப்போ சரியான ரீசனுக்காண்டி தான், ரீசனுக்காண்டிய தவிர நான் ஆஜராகவில்லை. ஆசிரியர் சொல்கிறாரு, மஹ்மா யக்குனில் உதுரு சரியான காரணம் ஆகியிருந்தாலும் சரியே, சரியான காரணம் ஆகியிருந்தாலும், மஹ்மா சர்த்துடைய அர்த்தம். ஃபலம் யுக்குபல ஒப்புக்கொள்ளப்படாது. பௌதல் ஆன இதற்கு பின்னால் அது ஒப்புக்கொள்ளப்படாது. சரியான காரணத்துக்காண்டி இத்தனை நாள் லீவ் போட்டுட்டு அதுக்கு சரியான காரணம் இருக்குன்னு சொல்கிற, இனிமேல் சரியான காரணமாக இருந்தாலும் அது ஒப்புக்கொள்ளப்படாது, பெயர் நீக்கப்படும். எதுகுல் நூமான், அப்போ அந்த நேரத்தில் நூமான் உள்ள நுழையிறான், கிளாஸ் ரூமில் நுழையிறான். மன் ஜா முத்தஹிரன் யார் தாமதமாக வருகின்றானோ, பலா எதுகுல் அவன் நுழைய வேண்டாம். ஹத்தா எஸ்தஅதின அவன் அனுமதி கேட்கும் வரை நுழைய வேண்டாம். நூமான் ஆனால் ஆசிஃபன் சாரி சார், ராயத்துக்க உங்களை பார்த்தேன், மசுகூலன் ஏதோ ஒரு வேலையில் இருப்பதை பார்த்தேன். மசுகூலன்னா ஒரு ஏதாச்சும் வேலையை ஈடுபட்டுருக்கிறது, ஒரு வேலையை ஈடுபட்டிருப்பதை நான் பார்த்தேன். மசுகூலன்னா ஈடுபட்டிருக்கிறது, உங்களை வேலையை ஈடுபட்டிருப்பவனா நான் பார்த்தேன். ஃபதஹல்து நான் நுழைந்தேன். ஹத்தா லா அஸ்அலக தகல்த்து நான் நுழைந்தேன், எனவே நான் நுழைந்தேன். ஹத்தா லா அஸ்கலக்க உங்களை அதை விட்டு திருப்பாமல் இருப்பதற்காக. அப்போ லா அஸ்கலக்கன்னா டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, உங்களை அந்த வேலையை விட்டு திருப்பாமல் இருக்கிறதுக்காண்டி, டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காண்டி நான் வந்து நுழைஞ்சிட்டேன். எதுகுலும் ராக்கிப் ஆசிரியர் சொல்கிறாரு, இது எதுகுலும் ராக்கிப் சூப்பர்வைசர் நுழைகிறாரு. முராக்கிப் சொல்கிறாரு, ஹாவும் பிடியுங்கள், இல்லாட்டி கவனியுங்கள். ஏலானன் முஹிம்மன் முக்கியமான அறிவிப்பு, முக்கியமான அறிவிப்பு இருக்கிறது, அதை கவனிங்கள். ஹாவும் வந்து இஸ்மு ஃபைல், ஏலான் வந்து மஃபூல், முஹிம்மன் முக்கியமான இது ஏலான் அறிவிப்பு இருக்கிறது, அதை பிடியுங்கள், பற்றி பிடித்து கொள்ளுங்கள், கவனித்து கொள்ளுங்கள் அப்படின்ட்டு அர்த்தம். ஹாதிஹி இது ஹம்சத்து குத்துபியாத் 5 கித்தாபுகள், முஃபீதத்தின் பயனளிக்கக்கூடிய பயனுள்ள 5 கித்தாபுகள். தஹ்வி அது சூழ்ந்திருக்கிறது, அதில் இருக்கிறது. கசஸால் அதாவது வரலாற்றால் அது சூழ்ந்திருக்கிறது. இஸ்லாமிய வரலாறு அதில் சூழ்ந்திருக்கிறது. தஹ்வி அது சூழ்ந்திருக்கிறது. கசசன் இஸ்லாமிய வரலாறு அதில் சூழ்ந்திருக்கிறது. ஃபமை யக்ரவுஹா யார் அதை படிக்கின்றானோ, யுஜிபு
மேலும் பதிலளிக்கின்றானோ அந்நசீரத்தில் வாரிதா பின்வர கேள்விக்கு பதிலளிக்கின்றானோ அசிலத்தினா கேள்வி வாரிதான பின்வரக்கூடிய ஃபி ஆஹிரிகா அதனுடைய கடைசியிலே ஃபலஹு அவனுக்கு இருக்கிறது ஜாய்ஜத்துன் பரிசு இருக்கிறது. இதை படிச்சுட்டு அதனுடைய கடைசியில் இருக்கிற கேள்விக்கு பதில் சொன்னால் அவங்களுக்கு பரிசு இருக்குது. ஃபமன் அராத யார் நாடுகின்றானோ எஸ்தரிக்க சேர்வதை ஃபி ஹாதியில் முசாபகத்தி இந்த போட்டியிலே சேர்வதை யார் நாடுகின்றானோ ஃபல்யூ சஜ்ஜில் அவன் பதிவு செய்யட்டும் இஸ்மஹு அவனுடைய பெயரை பதிவு செய்யட்டும் இந்தி என்னிடம் அவனுடைய பெயரை பதிவு செய்யட்டும். இப்ராஹிம் சொல்கிறான், யா சைஹ் சார், லா நஜிதுக்க உங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை, காணவில்லை, பார்க்கவில்லை, ஃபி மக்தவிக்க உங்களுடைய ஆஃபீஸில், ஃபி கசீரின் அதிகமான தடவை, மினல் அஹியான் தடவைகளிலிருந்து அதிகமானதிலே, அஹியான்னா பல தடவை அப்படின்னு அர்த்தம், வேலைகள்னு அர்த்தம். அப்போ என்ன சுச்சுவேஷன் என்ன, அதிகமான தடவை ஆஃபீஸுக்கு வந்திருக்கிறேன், உங்களை நான் பார்க்க முடியல அப்படிங்கிறது யதார்த்த அர்த்தம். வைக்கிற அர்த்தம் ஃபி கசீரின் அதிகமானதிலே இருந்தாங்க இருக்குது, அதிகமானதிலே, மினல் அஹியானி நேரங்களில் இருந்துதான், அதிகமானதிலே, உங்களோட ஆஃபீஸிலே உங்களை நான் பெற்றுக்கொள்ளவில்லை. இல்லம் தஜ்தூனி நீங்கள் என்னை பெற்றுக்கொள்ளாவிட்டால், ஃபி மக்தபி என்னுடைய ஆஃபீஸிலே அப்படின்னா நீங்கள் என்னோடய ஆஃபீஸில் என்னை பார்க்க முடியாவிட்டால், தஜிதூனி என்னை நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதாவது என்னை நீங்கள் காண்பீர்கள். ஃபி மக்தபில் முதீரி பிரின்ஸ்பலுடைய ஒரு ஆஃபீஸில் என்னை பார்ப்பீர்கள். ஃபலீலத்த சார், இன்ன அப்துல்லாஹி இன்ன அப்துல்லாஹ் நிச்சயமாக அப்துல்லா ஃபி மக்தபி என்னோட ஆஃபீஸில் இருக்கின்றான். இனித்ததர அவன் இலைக்க உங்களிடம் காரணம் சொன்னால், உதிர் தேடினால், உங்களிடம் சரியான காரணத்தை சொன்னால், அஃபத்தஸ்மஹு நீங்கள் அவனுக்கு அனுமதி அளிப்பீர்களா, அஃபத்தஸ்மஹு லஹு நீங்கள் அவனுக்கு அனுமதி அளிப்பீர்களா, பித்ஹூலி நுழைவது கொண்டு அவனுக்கு அனுமதி அளிப்பீர்களா, முதரிஸ் ஆம் ஆம் அனுமதி அளிப்பேன். யஹ்ருஜுல் முராக்கிப் சூப்பர்வைசரு வெளியே போகிறாரு. யா அஹ்மதே இக்ரவ் படி ஆயத்தல் வாரிதா பின்வரக்கூடிய ஆயத்தை படி ஃபிதர்சி பாடத்திலே வரக்கூடிய பின்வரக்கூடிய பாடத்தில் உள்ள பின்வர ஆயத்தை நீ படி. அஹ்மது பவுதல் இஸ்திஆதத்தி வல் பஸ்மலத்தி அவுதுக்கும் பிஸ்மில்லாவுக்கு பின்னால், இஸ்திஆதத்துனா அவுது, பஸ்மலானா பிஸ்மில்லா, அவுது பிஸ்மி ஓதிய பின்னால், யா யுகல்லதி நாமனும் ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுரு நீங்கள் உதவி செய்தால், இன் தன்சுருல்லாக அல்லாவுக்கு உதவி செய்தால், என்சுருக்கும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். வயு சப்பித் அக்கதாமுக்கும் உங்களுடைய கால்களை அவன் உறுதிப்படுத்துவான். இப்ராஹிம் லிமாதா ஜுஜிமத் அஃபால் வாரிதா பின்வரக்கூடிய ஃபால் ஏன் ஜஜம் செய்யப்பட்டது, லிமாதா ஏன் ஜுஜிமத் ஜஜம் செய்யப்பட்டது, அஃபாலுல் வாரிதா பின்வரக்கூடிய ஃபால் ஜஜம் செய்யப்பட்டது, ஃபி ஹாதியில் ஆயத்தி இந்த ஆயத்திலே, யா ஃபலீலத்த சைஹ் சார் இந்த ஆயத்தில் மிலாரியான ஃபால் ஏன் ஜெயம் செய்யப்பட்டது அப்படின்னு இப்ராஹிம் கேட்குறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறாரு, இன் என்ற எழுத்து அதாத்து சர்த்துடைய எழுத்தாக இருக்கும். தஜிஜ்மு ஃபலைனி 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யும். நகு உதாரணமாக, இன் தஹிது நீ முயற்சி செய்தால், தன்ஜஹ் நீ வெற்றி பெறுவாய், இன் ததுகபு நீ போனால், இல்லை சூக்கி கடைத்தருவுக்கு போனால், அதுகபு மாக்க நான் உன்னுடன் வருவேன். அப்போ இந்த இன்னுங்கிற ஃபாலு 2 மிலாரியான ஃபாலுக்கு ஜஜம் செய்யும். இங்கே ஒரு தஹிதுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு, தஞ்சக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. அதே போல் ததுகபுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு, அதுகபுக்கும் ஜஜம் செஞ்சுருக்கு. அப்போ இன்னும் 2 மிலாரியான ஃபாலுக்கு ஜஜம் செய்யும். அப்போ இந்த இடத்துல யூ சப்பித்துன்னு இருக்கு, நான் தப்பாக படித்த மாதிரி ஞாபகம். யூ சப்பித். ஓகே, அடுத்து யூ சம்மா சொல்லப்படும். அவ்வளு முதலாவது ஜும்லா சொல்லப்படும். ஃபால் சர்த் முதலாவது ஃபால் சொல்லப்படும், இல்லாட்டி முதலாவது ஜும்லா சொல்லப்படும். ஃபால் சர்த் என்று சொல்லப்படும். வல் ஆஹிரு 2வது ஜவாபு சர்த் என்று சொல்லப்படும். இன் தஹிதுங்கிறது சர்த்து, தஞ்சங்கிறது ஜவாபு. ததுகபு இன் ததுகபு சர்த்து, அதுகபு ஜவாபு.
வல் ஆஹரு ஃபில் ஆயத்தில் கரிமத்தி சங்கமிக்க ஆயத்திலே இருக்கிறது. ஃபேல்சர்த் தன்சுரு தன்சுரு என்ற ஃபேல்சர்த் இருக்கிறது. அர்ஜு ஜவாப் ஆகிறது என்சுர் என்பதாக இருக்கும். வல் ஃபேலு சப்பித் என்ற அந்த ஃபேலு மௌத்துஃப் நல்லா என்சுர் என்பதன் மீது அத்துப் செய்யப்பட்டதாக இருக்கும். அர்ஜு நான் ஆதரவு வைக்கின்றேன், எதிர்பார்க்கிறேன். தக்கூனு நீங்கள் ஆகுவதை, கது ஃபஹிம்தும் விளங்கியவர்களாக நீங்கள் ஆகுவதை நான் எதிர்பார்க்கின்றேன். தஸ்தத்தி உங்களால் முடியுமா? ததுக்குற கூறுவதற்கு, ஆயத்தில் உஹ்ரா வேறொரு ஆயத்தை கூறுவதற்கு முடியுமா? தகுவி அது சூழ்ந்திருக்குமே, இன்னை சூழ்ந்திருக்குமே. யாசிரே இன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய வேறொரு ஆயத்தை சொல்ல உங்களால் முடியுமா? சரி, இந்த பாடத்தில் என்ன சொல்கிறேன், இந்த வரியில் இந்த பாராவில் என்ன சொல்கிறாங்கன்னா, முலாரியான ஃபேலு இது இன்னும் 2 முலாரியான ஃபேலுக்கு ஜஜம் செய்யும். ஆனால் இங்கே 3 ஃபேலுக்கு ஜஜம் செஞ்சுருக்குல்ல. இன் தன்சுரு என்சுருக்கும் ஒய் சப்பித். அப்போ 3 ஃபேலுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. அப்போ இதில் அத்துஃபு என்சுருக்கும்ல அத்துஃபு வச்சதுனால அப்போ இன்னும் மீண்டும் சப்பித்துக்கு ஜெயம் செஞ்சுருக்குது அப்படிங்கிறது இந்த பாராளை சொல்ல வராங்க. யாசு சொல்கிறான், பி அவனில்லாஹி அல்லாவோட உதவி கொண்டு நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறான். அல்லா தாலா சொல்கின்றான், இன் தஊது நவுது நீங்கள் திரும்பினால் நாங்களும் திரும்புவோம். அப்போ சூரத்துல் அன்ஃபாலில் போர் பற்றி வரும் இந்த ஆயத்து. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அந்த விஷமத்தனங்களை விட்டும், இல்லை அப்படின்னா அந்த எங்களோட மோதுறதை விட்டு நீங்கள் நீங்கிக்கிங்க, திரும்ப எங்கள்கிட்ட நீங்கள் உங்களோட விஷமத்தனத்தை காமிச்சிங்க அப்படின்னா, இன் தவுது நீங்கள் மீண்டு நீங்கள் திரும்பினால் நாங்களும் திரும்புவோம். அப்போ நீங்கள் வரம்பு மீறினா நாங்களும் அந்த நிலைக்கு திரும்புவோம் அப்படின்ட்டு மாறி வரும். சரி, இங்கே என்ன விஷயம்னா, இன்னும் தவுது இந்த முலாரியான ஃபலுக்கும் ஜெதம் செஞ்சுருக்கு, நவுது இதுக்கும் ஜெதம் செஞ்சுருக்கு. அப்போ தவுதுவில் எங்கே நூனு இது எங்கே ஜஜம் இருக்குது? ஜஜம் இல்லை அப்படின்னா, ஜஜமுடைய இடத்துல முலாரியான ஃபேலில் நூனு போக்குவாங்கள்ல. அப்போ அந்த பாடத்தை ஞாபகப்படுத்தினா அந்த டவுட் வராது. அந்த டவுட் வந்துச்சுன்னா அப்போ அந்த பாடமே உங்களுக்கு புரியலன்னு அர்த்தம். முதரிஸ் அசன்த குட்டு யும்கினுக்க உங்களுக்கு சாத்தியமாகுமா? ததுக்குற கூறுவது உங்களால் முடியுமா? ஆயத்தில் உகரா வேறொரு ஆயத்தை, யா நூமானே நீ வேறொரு ஆயத்தை உன்னால் கூற முடியுமா? ஆசிரியர் ஃபஸ்ட்டு யாசிட்டை கேட்டார். யாசின் இன் தவுது நவுதுன்னு ஒரு ஆயத்தை சொல்லிட்டான். அடுத்த ஆசிரியர் 2வது அவனை புகழ்ந்துட்டு குட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனை நோமானை பார்த்து உன்னால் முடியுமா, உனக்கு சாத்தியமாகுமா, உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இப்போ நோமான் சொல்கிறான், நான் பியவனில்லாய் அல்லாவுடைய உதவி கொண்டு என்னால் முடியும். அல்லா தலா சொல்கின்றான், இல்லா தகுஃபிர் லீ நீ என்னை மன்னிக்காவிட்டால், தருகம் நீ இறக்கம் காட்டாவிட்டால், அக்குன் ஆகிவிடுவேன், மினல் ஹாசிரின் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவேன் அப்படிங்கிற ஆயத்தை அவன் ஓதி காமிக்கிறான். அப்போ இன்னும் இந்த இல்லா இன்னு ப்ளஸ் இல்லா. அப்போ அந்த இன்னு தகுஃபிர் அப்படிங்கிற முலாரியான ஃபாலுக்கு ஒரு முலாரியான ஃபாலுக்கு ஜெயம் செஞ்சுருக்கு. மேலும் இங்கே தருகம் நீ இங்கே இதை அத்துஃபு வச்சுக்கிறோமா இங்கே, அதனால் இங்கேயும் ஜஜம் செஞ்சுருக்கு. இங்கேயும் 2 முலாரியான ஃபாலுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. அத்துஃபு இருக்கிறதுனால இப்போ 3 முலாரியான ஃபாலுக்கு அது என்ன பண்ணியிருக்கு, ஜஜம் செஞ்சுருக்குது. ஒன்று அத்துஃபு, ரெண்டு தான் கணக்கு. முதரிஸ் ஆசிரியர் சொல்கிற மாசா அல்லா இறைவன் நாடிய ஒன்று, இறைவன் நாடியது. இல்லா இங்கே இல்லாங்கிற அந்த வார்த்தை இங்கே அசலுகா அதோட அசலாகிறது. இன் வலா நாஃபியா, இன்னும் நாஃபியோட லாமும் சேர்ந்தது தான் இல்லா. அஹ்மது சம்மத்தை இருக்கிறதா, அதவாத்து எழுத்துக்கள் உகரா வேறு எழுத்துக்கள் இருக்கிறதா, தஜிஜ்முல் ஃபேலேனி 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய வேறு எழுத்துக்கள் இருக்கிறதா, ஏன் உஸ்தாதே 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய வேறு எழுத்து ஏதாச்சும் இருக்குதா அப்படின்ட்டு அஹ்மதி கேட்குறான்.
சம்மத்த அப்படின்னா இருக்கிறதா அப்படின்னு அர்த்தம். நஅம் ஆம். இன் ஹர்ஃபுன் இன்னுங்கிறது வந்து ஒரு ஹர்ஃபு. ஹுனாக்க அசரத் அஸ்மாயின் ஐன் இன்னுங்க இப்போ இன்னு வந்து ஹர்ஃபுல சேரும். இப்போ பின்னாடி சொல்ல போகிறதெல்லாம் இஸ்மில் சேரும். இப்போ 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய இஸ்முக்கள் நிறையா இருக்குது. அது என்னென்னு சொல்ல போகிறாங்க. ஹுனாக்க இங்கே இருக்கிறது அஸ்ரத் அஸ்மாயின் 10 இஸ்முக்கள் தஜ்ஜிமுல் ஃபாலைனி ஃபாலுக்கு 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய 10 இஸ்முக்கள் இருக்கிறது. அஹம்முஹா அதில் முக்கியமானது மன் மா மத்தா ஐன ஐய மஹ்மா இதெல்லாம் வந்து முக்கியமானது. அதில் முக்கியமானது வந்து மண் 1வது மண்ணாக இருக்கும். உதாரணமாக ஃபமையமல் மிஸ்கால ஃபமையமல் மிஸ்கால தர்ரத்தின் ஹைரன் யரா யார் வந்து ஃபமையமல் யார் செய்கின்றானோ மிஸ்கால தர்ரத்தின் அணு அளவு மிஸ்கால்னா அளவு தர்ரத்தின் அணு அளவு ஹைரன் நல்லதை செய்கின்றானோ யரஹு அவன் அதை பார்ப்பான். மண் வந்து யவுமல்ங்கிற இந்த ஃபாலுக்கு ஜெயம் செஞ்சுருக்கு. யரகுங்கிற ஃபாலுக்கும் ஜெயம் செஞ்சுருக்கு. வந்து லமீரு இந்த எழுத்து இது ஜஜமுடைய நேரத்தில் இல்லத்துடைய எழுத்து போக்கப்படும். அதனால் இல்லத்துடைய எழுத்தை யரா அதில் வந்து போக்கியிருக்கிறாங்க. அப்போ இப்போ ஏவை போக்குறது தானே ஜஜமுடைய அடையாளம். அப்போ இந்த மா 2வது வந்து மா உதாரணமாக மா தஃபலு எதை நீங்கள் செய்கிறீர்களோ மின் ஹைரின் நல்லதிலிருந்து யலமுஹு அல்லாஹு அல்லாஹ் அதை அறிவான். அப்போ மா வந்து தஃபலு ஜஜம் செஞ்சுருக்கு. ஜஜமுடைய அடையாளமாக நூனை போக்கியிருக்கிறாங்க. யலம் இங்கே ஜஜம் செஞ்சுருக்குது. அப்போ மண்ணும் 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யும். மாவும் 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யும். மத்தா அடுத்து மத்தாவும் 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யும். உதாரணமாக மத்தா துசாஃபிர் அஸ்ஃபுசாஃபிர் எப்போ நீ வந்து பிரயாணம் செய்கின்றாயோ அப்போ நான் பிரயாணம் செய்வேன். ஐன அடுத்து வந்து ஐன ஐன தஸ்குன் அஸ்குன் நீ எங்கே வசிக்கின்றாயோ நான் அங்கே வசிப்பேன். அப்போ ஐன வந்து 2 முலாரியான ஃபாலுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. கசீரன் மா தல்ஹ குஹா கசீரன் எடுத்தவனே ஆரம்பிக்குது. அப்போ கசீரனுக்கு வந்து என்ன ஏறாபுரம் மஃபூல் முத்தலக்கா இருக்குமா என்னன்னு தெரில. அந்த இதை நல்லா தெரிஞ்ச யார்ட்டாச்சும் ஒரு உஸ்தாதுகிட்ட கேட்கணும். அப்போ யாராவது தெரியாமல் அர்த்தம் வச்சாங்க அந்த இடத்துல பெரும்பாலும் அது வந்து சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் பார்த்தோன்னே இது புரியுது. அதனால் வந்து கசீரன் மா தல்ஹ குஹா கசீரன் அதிகமான மா தல்ஹ குஹா அந்த ஐனவை சேரக்கூடிய அதிகமான மா ஜாயிதத்து ஜாயிதாவான மாவாக இருக்கும். அப்போ மாவாகிறது தல்ஹ குஹா அந்த ஐனவை சேரக்கூடிய மாவாகிறது. மா ஜாயிதத்து ஜாயிதாவான மாவாக இருக்கும். இல்லை தௌக்கீதுக்காக ஜாயிதாவான மா அந்த ஐனவை சேரும். அப்போ ஐனமா அப்படின்ட்டு இருக்கும். அந்த மா வந்து தைக்கீதுக்காண்டி இருக்குது. அது மாதிரி எக்ஸ்ட்ரா கூடுதலாக சேர்த்துருக்குறாங்க. ஐனமா அப்போ ஒரு எழுத்து இருக்கும். அதுக்கு வந்து பொருள் செய்ய தேவையில்லை. அதுபோல் தான் இது ஐனமா தக்கணும் நீங்கள் ஜாய்தான அதுதான். அது எக்ஸ்ட்ரா கூடுதலாக சேர்த்துருப்பாங்க. இதை பற்றி நிறைய படத்தில் படிச்சிருப்போம். ஐனமா தக்கணும் ஆகி எங்கிருந்த போதும் நீங்கள் எங்கு ஆன போதும் யுதிரிக்கும் உங்களை பிடிக்கும் மவுத் உங்களை பிடிக்கும். நீங்கள் எங்கே ஆகியிருந்த போதும் மவுத்து உங்களை பிடிக்கும். அப்போ ஐனமா வந்து முலாரியான ஃபாலுக்கு 2 முலாரியான ஃபாலுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. தக்கூனுக்கு 1 ஜஜம் செஞ்சுருக்கு. யுத்ரிக்கு இதுக்கு ஜஜம் செஞ்சுருக்கு. தக்கூனில் நூனு போக்கப்பட்டிருக்கு. ஏன்னா ஜஜமுடைய நேரத்தில் நூனை போக்குவாங்கள்ல. அடுத்து இந்த ஐய மூஜமின் எந்த டிக்ஷனரியை நஜீது நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ ஃபில் மக்தபத்தி ஆஃபீஸில் இல்லாட்டி லைப்ரரியில். மக்தபுக்கு பல அர்த்தம் இருக்குது. இது எங்கே என்ன அர்த்தம் வைக்கிறது நம்ம லைப்ரரின்னு வச்சுக்கோம். லைப்ரரியில் எந்த டிக்ஷனரியை காணுகின்றோமோ நஜீதுனா பெற்றுக்கொள்வதுன்னு அர்த்தம். நாங்கள் காணுகின்றோமோ நஸ்தரிஹி அதை நாங்கள் வாங்குவோம். அப்போ ஐயங்கிறது வந்து நஜீத் 1 முலாரியான ஃபாலு. நஸ்தரி 2வது முலாரியான ஃபாலு. இதில் போக்கப்பட்டிருக்கு. 2 முலாரியான ஃபாலுக்கு ஜஜம் செஞ்சுருக்குது. 2 முலாரியான ஃபாலுக்கு 2 ஃபாலுக்கு ஜஜம் செய்யக்கூடிய இஸ்முல்ல அடுத்து வந்து மஹ்மா
மஹ்மா தகுல் நுசத்திக்கும், நீ சொன்னால் நாங்கள் நம்புவோம். தகுல் நீ சொன்னால், நுசத்திக் நாங்கள் நம்புவோம். இஃப்ஹமு விளங்குங்கள், ஆததர்ச இந்த பாடத்தை, ஜயீதன் நன்றாக இந்த பாடத்தை விளங்குங்கள். ஃபமன் ஃபஹிம யார் விளங்குகின்றானோ, ஆததர்ச இந்த பாடத்தை, ஃபக்கது நிச்சயமாக ஃபஹிம அவன் விளங்கி கொண்டான், துருசன் கசீரத்தன் ஏராளமான பாடங்களை அவன் விளங்கி கொண்டான். லீ எனக்கு இருக்கிறது, தர்சுன் இலாஃபியன் ஒரு எக்ஸ்ட்ரா பீரியடு. இப்போ கிளாஸில் காலையில் 9 மணிக்கு ஸ்கூல்னால் சில வாத்தியார் 8 மணிக்கு வந்து நடத்துவாங்க. 4 மணிக்கு ஸ்கூல் முடிஞ்சால் 4 மணிக்கு மேலே வந்து நடத்துவாங்கள்ல, அந்த கிளாஸுக்கு பேர் இல்லை. எனக்கு இருக்கிறது தர்சன் இலாஃபியன், இலாஃபியான ஒரு கிளாஸ் இருக்கிறது. ஹாதல் மசா இந்த மாலை எனக்கு ஒரு கூடுதலான பீரியடு இருக்கிறது. ஃபமன் அராத யார் நாடுகின்றானோ, ஐஎஸ் தஃபீத பலன் பெறுவதற்கு, ஃபல் யஹுலுர் அவன் ஆஜராகட்டும். வமன்லம் யஹுலுர் யார் ஆஜராகவில்லையோ, ஃபலைச பி மலூமின் லைச இல்லை, பி மலூமின் இழிவுபடுத்தத்தக்கதாக அது இல்லை. அப்படின்னா வந்தால் வரலாம், வரலாட்டி நான் இன்னும் வந்து திட்டமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மலூம்னா அசல் வந்து திட்டுறது, இழிச்சொல் சொல்கிறது, அந்த மாதிரி அர்த்தம். அப்போ நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு பீரியட் இருக்குது, வந்து தேவைப்பட்டவங்க வந்து கலந்துக்குங்க. வர முடியாட்டி அதில் குழப்பம் இல்லை அப்படிங்கிறாங்க. அஹ்மது குல்லனா நிச்சயமாக நாங்கள் அனைவரும் சயகுலுரு ஆஜராகுவோம் இன்ஷா அல்லாஹ் இறைவனாடினால். முதரிஸ் மத்தா தகுத்துவனை எப்போது வருவீர்கள்? அஹ்மது மத்தா தகுத்தி நீங்கள் எப்போ வருவீங்களோ நாங்கள் அப்போ வருவோம். ஆத்தி நான் வருவேன், சாத்த ராபியத்தை 4 மணிக்கு வருவேன் இன்ஷா அல்லாஹ் இறைவனாடினால். அஹ்மது ஐயி ஃபஸ்லின் நஜ்லிஸ் எந்த வகுப்பிலே நாங்கள் ஐயி ஃபஸ்லின் நஜ்லிஸ் எந்த வகுப்பிலே நாங்கள் அமர்வது. முதரிஸ் ஐயி ஃபஸ்லின் நஜித் எந்த வகுப்பில், ஐயி ஃபஸ்லின் எந்த வகுப்பில், நஜித் நாங்கள் பெற்றுக்கொள்வோமோ, ஹாலியன் காலியாக, நஜ்லிஸ் அமர்வோம், ஃபீ அதிலே நாங்கள் அமர்வோம். அப்போ அகமது கேட்குறான், நம்ம எந்த கிளாஸில் சக மாணவர்களை பார்த்து கேட்குறான், நம்ம எந்த கிளாஸில் உட்கார்றது அப்படின்ட்டு. இல்லை ஆசிரியரை பார்த்து கேட்குறான், இல்லை சார் நாங்கள் எந்த கிளாஸில் உட்கார்றது அப்படின்னு. ஆசிரியர் சொல்கிறாரு, நாம் எந்த கிளாஸில் உட்கார்றதுன்னு ஆசிரியர் சேர்த்து கேட்குறான். அதுக்கு ஆசிரியர் சொல்கிறார், நாம் எந்த கிளாஸ் காலியாக இருக்குதோ அந்த கிளாஸில் உட்காருவோம் அப்படிங்கிறாரு. அடுத்தது வந்து பயிற்சி. அஜிபன் சிலத்திலாத்தியா பின்வரக்கூடிய கேள்விகளுக்கு பதில்